நம்ம நாட்டை பீடித்திருக்கக்கூடிய, அது நம்ம நாட்டு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பீடித்திருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நோய் என்று சொல்லலாம். அவங்களுடைய கனவிற்கும் அவங்களுடைய முயற்சிக்கும் இடையே இருக்கக்கூடிய அதுதான் நீட்டு தேர்வு. இந்த ஆண்டு நடந்து முடிந்த நீட்டு தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. 20 லட்சத்துக்கும் அதிகமான மாணாக்கர்கள் எழுதினாங்க. கடைசியில் அந்த பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அது சம்மந்தப்பட்ட 16 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் ராஜஸ்தானில் தான் நடந்துச்சு. கைது பண்ணி போட்டிருக்காங்க. அதனால் மொத்த தேர்வையும் ரத்து பண்ணிட்டாங்க. அதில் பேசும்போது ஒரு மாணவர் சொல்கிறாரு, அவர் ஏபிவிபி, அதாவது அகில் பாரத வித்யார்த்தி பரிஷத்னு பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆர்எஸ்எஸ் தான், அதனுடைய மாணவர் அமைப்பு. அவர் என்ன சொல்கிறாரு, இந்த தேர்வை ரத்து பண்ணதுனால இந்த தேர்வுக்கு தங்களை தயார்படுத்தி கொள்ள எங்களுடைய குடும்பத்தினர், எங்களுடைய அப்பா அம்மா சேர்த்து வச்ச சேவிங்ஸ் எல்லாம் எடுத்து போட்டு எங்களுக்கு முதலீடு செஞ்சாங்க. அதாவது போயிட்டு இந்த கோச்சிங் இன்ஸ்டிடியூட்டை படிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு 10 லட்சம் 15 லட்சம். படிப்பை வச்சு எவனும் அந்த தேர்வை எழுத முடியாது. கோச்சிங் சென்டர்லேருந்து தான். அது கோச்சிங் சென்டர்லாம் கொடிக்குது. பல 10,000கணக்கான கோடிகளை, இன்னைக்கெல்லாம் லட்சம் கோடியை தாண்டிட்டு இருப்பாங்க அங்கே வருவாய். அந்த அளவுக்கு எல்லா சேவிங்ஸும் போயிடுச்சு. அவங்கெல்லாம் வந்துட்டு இப்போ பெரிய ஒரு சிக்கலில் மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறது, மறுபடியும் இந்த பிள்ளைய படிக்க வைக்கணுமா அப்படின்ட்டு அப்படின்லாம் வந்துட்டு அவன் பொறும்னான். போராட்டம்லாம் நடந்திருக்குது. அந்த நேஷ்னல் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்கு இல்லைங்களா, தேர்வு, அந்த அமைப்பினுடைய ஆஃபீஸும் முற்றுகை போராட்டத்தை நடத்திருக்கு. பெரிய போராட்டம். ஆனால் நம்ம தொலைக்காட்சிகள்லாம் அதை பற்றிலாம் பார்த்தல. அவங்க இன்னும் விஜய் அதிமுக, விஜய் அதிமுக அப்படியே இருக்காங்க. வாழ்க்கை அப்படியே இருக்காங்க இருக்கட்டும்.